வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை சிறப்பாக வைத்தார்கள். தமிழ்நாட்டில் இதுபோன்று ஒரு விவாதங்களை நாங்கள் எடுப்பதை சரிதான். ஏன்னா மக்களுக்கு உண்மையை நாங்கள் சொல்லி சேர்க்க வேண்டும். இப்போது என்னுடைய டாபிக் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன திரு பாக்கி, நீதிமன்றங்கள் இந்திய நாட்டினுடைய ஒரு ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி, ஒரு மூச்சுக்குழல். இது அவற்றிலே நாங்கள் தூய்மையானவர்களாக நியமிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழக அரசு உயர்நீதிமன்றத்துக்கு சென்று பரபரப்போடு உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கு சில குட்டுகளை வாங்கி மறுபடியும் இங்கே வந்து விட்டார்கள். அப்போ உயர்நீதிமன்றம் சொல்கிறார், மதியானத்துக்குள்ளே அவங்க ரெஃப்யூஸ் பண்ணால் கூட நீங்கள் எங்கள்கிட்ட வாதத்தை தெளிவாக வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்ன, தவறு நடந்ததா நடக்கவில்லையா என்பது ரெண்டாவது. அது பிரச்சனை இல்லை. இட் ஹஸ் பீன் டேக்கன் லாங் ப்ராசஸ். ஒன் டுடே அண்ட் டுமாரோ சம்திங் குட் ஹேப்பன், டே ஆஃப்டர் டுமாரோ வி கான் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. நமக்கு தெரியாது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தகவல் 1971 மூதறிஞர் ராஜாஜி கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு சென்று மதுபானம் ஆபத்தானதுன்னு சொன்னார். மேம்போக்காக பார்த்தா இது நான் மதுபானம் என்பது உடலுக்கு ஆபத்தானது அப்படின்ற கருத்தில் தான் அவர் சொல்லியிருப்பார். என்னுடைய கற்பனையை நான் சிந்தித்து பார்த்தேன். இதில் 1000 விஷயங்கள் இருக்குது. மதுபானம் மூலம் தமிழக அரசோ எந்த அரசாங்கமோ, நான் எந்த அரசாங்கமும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏனென்றால் மனிஷ் சிசோடியா இருந்த தில்லி அரசாங்கமும் சரி, கவிதா இருந்த தெலுங்கானா அரசாங்கமும் சரி, மற்ற சத்தீஸ்கர் அரசாங்கமும் சரி எல்லா மாநிலங்களும் சேர்த்து தான் சொல்கிறது. ஆக மதுபானம் ஆபத்து என்றால் மது அருந்துவது மட்டும் ஆபத்தில்லை, அது தொடர்பான வணிகத்திலையும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய, முறையாக கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காமல் போகிறது, வேறு எங்கெங்கோ செல்கிறது. நீங்கள் நண்பர் ராஜசேகர் சொன்னார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குறித்து இன்னொரு கருத்தை சொன்னார். 30,000 கோடி என்று நினைக்கிறேன், நம்பர் தெரியல, அது மறந்துட்டேன். இது இருந்தாலும் பல ஆயிரம் கோடி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் இருக்காங்க அப்படிங்கிறார். எப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி அதை பணம் கள்ளப்பணம் வந்துச்சு முறைகேடாக, அது எப்படி முதலீடு எங்கேயாவது போட்டால் தானே அது பிளாக் ஒயிட் ஆகும். இதையும் மறைமுகமாக அவர் சொல்லி காணொலியில், அதாவது வாய்ஸ் மெசேஜ் அது அவர் மறுத்திருக்காங்க, அரசாங்கம் மறுத்திருக்கு, அது வேறு. இதுக்கு என்ன பதில்? இன்று வரையில் அதுக்கான பதிலே இல்லை. 50% சைஃபன் ஆகுதுங்கிற தகவல் நண்பர் ஜெகதீஷன் சொன்னார், கரெக்டு. இது ஒரு தகவல் இருக்குல்ல, சேமித்த, அதாவது முறைகேடாக ஈட்டிய பணம் எங்கே முதலீடு, ஈட்டுதல்ன்றது கூட உயர்ந்த வார்த்தை, அது பயன்படுத்தணுமா? ஈட்டி என்பது கண்ணியமான வார்த்தை. பறித்த பணம் வழிபோக்கு, அந்த பணம் முறைகேடாக பெற்ற பணம் எங்கே முதலீடு செய்வது என்று தெரியவில்லை அப்படிங்கிற தகவலுக்கு இன்று வரையில் கேள்வி, அந்த ஏன் என்ற கேள்விக்கு இன்று வரையில் பதில் இல்லை, விடை தெரியவில்லை. அதை நம்ம சைட சொல்லுங்க, விடை தெரியவில்லை. இன்னொரு விஷயம், இன்றைக்கு நேற்றைக்கு தினம் உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு, தமிழக அரசாங்கமும் சரி பல்வேறு அரசியல்வாதிகள் கூத்தாடினார்கள், கொண்டாடினார்கள். அது ஆளுநருக்கு எதிரானது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்தது மூலம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு சில, அதாவது மசோதாக்களை எவ்வளவு காலம் ஒரு ஆளுநர் வைத்திருக்கலாம் என்பதற்கான ஒரு வழி கிடைச்சி போச்சு. சரி, ஒரு தீர்வு. அது வரையில் குட். அது வேற விஷயம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் டிஸ்கிரிட்டரி பவர் அவர் யூஸ் பண்ணலாமா, எந்த அளவுக்கான வரம்புல இருக்கு, ஒரு ஆம்பிட் என்ன, ரைட், எவ்வளோ காலம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன நாளைக்கு இது மாதிரி ஒரு வேஷம் வந்தாலும் இந்த தமிழ்நாடு இதை பிரசிடென்ஸாக வச்சு முன்னுதாரணம் வச்சு இப்போ நடத்துவாங்க, ரைட். அதை விட்டுருங்க. அதே நாள் நேற்றைய தினமே மாநில அரசு, மாநிலத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்கிறது. சொல்லுங்க. யூ ஹாவ் அப்யூஸ்ட் a court's process and insulted the court, மெட்ராஸ் ஹைகோர்ட். இன்றைய நாளேடுகள், ஆங்கில நாளுக்கு, எங்களை, அதாவது நீதிமன்ற நடவடிக்கைகளை முறைகேடாக தவறாக நடத்தியிருக்கிறீர்கள், அவமானப்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை, சொற்பிரயோகத்தை அல்லது கடுமையான கண்டனத்தை எந்த அரசாங்கமும் அது வாங்கி இருக்கிறதா? அப்படி என்றால் எவ்வளவு, ஹவு சீரியஸ் இட் இஸ். என்னன்னா, அது அந்த எல்லாருக்கும் அந்த ரெண்டு விஷயம் இன்னைக்கு இந்திய அரசியல் நடந்திருக்கு. அதை நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அரசை கடும் கண்டனத்தை சஞ்சீவ் தெரிவித்திருக்கிறார். அதே சஞ்சீவ் கண்ணா வளக்கூடிய அரசாங்கத்தில் தமிழ்நாடு திமுக அரசை கடும் கண்டனத்துக்கு உட்பாய்க்கிறார். தேசிய அரசியல் 2 செய்திகளும் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ இது நீதிமன்றம் கேட்ட இந்த கேள்வி என்ன சொல்வது?
நீங்கள் பாராட்ட கொண்டாட்டி ஆஹா வெற்றி என்று சொல்கிறீங்களே, உங்களையும் தட்டி கேட்டிருக்கிறது இதே நீதித்துறை என்பதையும் இந்த அரசாங்கம் மனத்தில் கொள்ள வேண்டும். இதில் இந்த மதுபான ஊழல் இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதில் என்னென்னா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, இது எல்லாரும் மறுப்பாங்க. ஆனால் அதுதான் நடைமுறையாக இருக்கு. சில இடத்துல 40 வருது கணக்கு. ராமநாதன் 40 ரூபாண்டா ஒரு கோடி. அதாவது ஐயா சொல்றாங்க என்ன கணக்குன்னா சொல்லி முடியும். இல்லை, அது ஒரு பக்கம். அதாவது டாஸ்மாக் இந்த மதுபான ஊழலில் என்ன நடக்குது, ஒன்று பாட்டில் வாங்குறீங்களே அது கூடுதலாகுது, அதுக்கு பில்லு கிடையாது, பில்லு ரசீது கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டரைஸாக இருக்குதுன்னு நண்பர் சொல்கிறாரு. கம்ப்யூட்டரைஸ் ஆகாத விஷயங்கள்லாம் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு சின்ன வேலை, எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு வேலை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுவிட்ச் வாங்கி இந்த இது ப்ளக் வாங்கி இதே ஒரு சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், பில்லை காட்டுவார் 300 ரூபா சார், கூலி ஒரு 200 ரூபா 500 ரூபா கொடுப்பாங்க, நம்ம கொடுத்துருவோம். மெமோவில் போட்டு அந்த பில்லு கொடுக்குறாங்களே, அந்த பில்லு வாங்குற ஒரு பர்டிகுலர் கடையில் தான் வாங்குவாங்க, அங்கதான் எலக்ட்ரீஷியன் மெமோ கிடைக்கும். அந்த உண்மையான நாம போய் மெனக்கெட்டு அந்த சுவிட்ச் போர்டோ அல்லது ப்ளக்கோ எவ்வளோ வேலை நாம் கேட்க மாட்டோம், நம்மளுடைய பல்வேறு பணிகள் காரணமாக. உண்மையாக கேட்டிங்களா, அது 250 ரூபா இருக்கும், இவன் 300 போடுன்னு வாங்கிப்போம். பில்லு என்பது என்ன, இவங்க போட்டு வாங்கிக்க. அப்படி போட்டால் தான் அவங்க கடைக்கு வியாபாரம். அதில் ஒரு 50 அடிப்பாங்க. இதெல்லாம் இயல்பு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி மதுபானத்தில் இதெல்லாம் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, அந்த டிரான்ஸ்போர்ட், அந்த ஒரு இடத்துலேருந்து மதுபானம் எடுத்துகிட்டு வாங்குறாங்க இல்லையா, அந்த போக்குவரத்தில் அதுக்கான இது ஒன்று. அப்புறம் எந்த கம்பெனிலேருந்து ஒரு மதுபானம் கொள்முதல் செய்கிறாங்களோ அதில் யார் அதிகமாக கமிஷன் தராங்க. ஒரு 10 கோடிக்கு மதுபானம் வாங்கினா 2 கோடி நமக்கு கமிஷன் தர்றாங்கன்னா அந்த கம்பெனியில் வாங்குவோம். 1.5 கோடி கொடுக்குற கம்பெனிக்கு வாங்க மாட்டாங்க. இதை சொல்கிறீங்க. திருவாரூர் பகுதியிலிருந்து விளைபொருள்களை கொண்டு வந்த லாரி இருக்கு பாருங்க, 8 கிலோமீட்டருக்கு, அதில் வச்ச கமிஷனே பல கோடி என்று பல கோடி இருக்கு. அது கொடுக்கலன்னா எங்களுடைய நெல்லெல்லாம் முளைத்து போகிறது என்று பாவப்பட்ட விவசாயி அழுகிறான். நாம ரெண்டாவது பேசுவோம். நெருப்பில்லாம புகையாதுன்னு சொன்னது காரணம், நீங்க ஒரு துளி விஷமா இருந்தாலும் ஒரு குடம் விஷம் ஒன்றுதான். ரெண்டாவது, இந்த மாநிலத்தில் நடக்கிற வழக்கை இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னா யார் வரப்போறாங்க? இடி தானே. அந்த இடிய பாஜக அரசாங்க கையில தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கூட இல்ல, அது தன்னாட்சி இல்ல, அதை விட்டுருவோம். நம்ம நீங்க எந்த மாநிலத்துக்கு போனா இதுதானே வரும். நீங்க இந்தோனேஷியாவுக்கு போனா, இல்ல பாகிஸ்தானுக்கு போனா, இல்ல அமெரிக்காவுக்கு போனா தான் இடி வர முடியும். இன்னொரு மாநிலத்துக்கு இதே இடி தானே. சரி, அது ஒண்ணு. இது ஒண்ணு என்னன்னா, கலைஞர் கருணாநிதி 1989 ஆட்சிக்கு வந்தபோது சாராய சாம்ராஜ்யத்தை தகர்த்து விட்டேன்னு சொல்லி வந்தார். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வரவேண்டிய மதுபானம் மூலமாக கிடைக்க வேண்டிய வருவாய் முறைகேடாக வேற எங்கேயோ சென்றது, அதை தடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று நிரூபித்து அதை பிரகடனம் செய்து நிதி நிலைமையை மேம்படுத்தினார். இந்த அரசாங்கம் ஏன் செய்ய முடியவில்லை? அப்படி பண்ணாலே, இதுவும் சில அமைச்சர்கள் சொன்னதுதான், அந்த மதுபானம் மூலம் கிடைக்க வேண்டிய முறையாக கிடைக்க வேண்டிய கிடைச்சாலே இவங்க மத்திய அரசாங்கம் தரலாகலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சில அமைச்சர் இல்லை, பிடி தியாகராஜ். அதுதான் நான் சொல்றேன். நேரடியாக சொல்ல வேணா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது தானே. ரொம்ப அவருக்கு நியாயமான மனிதர்களுக்கு சில மனவேதனை வரும் இல்ல, அதுதான் தியாகராசனுக்கு வந்திருக்கிறது.